எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க? எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும், கண்டிப்பாக வரும். ஏன் ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால அமிர்தம் அமிர்தம் நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே. ஒரு தொடர்புட உருவான குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பில் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன ஒன்று பண்ணியிருப்போம். ஏன் ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்குனுங்க நான் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துட்றேன். என்ன டைரக்டர், அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல, நீங்களே உட்காந்துங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல் ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்ரு. அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்குன்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ இதை பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறும். கரெக்ட் தானே? நம்ம போய் சொல்லி இன்றைக்கி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. இந்த குழந்தைங்கள நம்ம மட்டும் உள்ளுணர்வோட பாசத்தோடு நம்ம பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் கரெக்டா? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குது இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருக்கு பார்த்தீங்களா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் தானே மேட்ரு இழுத்தீங்க வம்புக்கு. ஸோ பெற்றவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். அண்ணன் சொன்னார், பல விஷயங்கள் எடுத்து வச்சார். ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தையே
அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்புகள் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்கப்பா எல்லாம் ஒரு சைடாகவே பேசக்கூடாது. குழந்தைங்க கெட்டு போயிடறாங்க. குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. போவாங்க பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவன் காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட்? நோபடி ஸ்பெண்ட்ஸ், தே நோ ஹவு டு மேக் அதர்ஸ் ஸ்பெண்ட். அடுத்தவன் பாக்கெட்டில் எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பெரும்பாலும் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். இன்றைக்கி அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், சிக்கலைன்னா பெருந்தலைவன். என்னங்க ஐயா அது? அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதுன்னு. நீதிமன்றங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள். அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்ணுறது? ஆமாம், தேவையில்லை. பாரு, அவர் பேசிட்டு அவர் பேசுறது ஏதோ நான் பேச வர்றது மாதிரி. நீங்கள் தான் பேசுனீங்க, பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு டென்ஷனில். ஆமாம், அதுதான். ஆமாம், அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாமல் போச்சு இல்லையா? மீட்டு என்ன ஆச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்குறேன். மீட்டை மீட்டெடுக்க முடியாமல், மீட்டூவையும் மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் அவங்கவுங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு புது இயக்குனர், கிட்டத்தட்ட புது இயக்குனர். 2வது படமாக முத்து அந்த இயக்குனர். இவர் சார் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிஸ்னஸ். சரி, சார் ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும். முத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில். வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம். மாறி மாறி செஞ்சுக்குவோம். புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும்போது கண்டிப்பாக வரும். சார் நான் சொல்கிறேன், நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க? எவ்வளவு தைரியம் வேணும் இவருக்கு. அவர் எப்படி டபுள் லாங்குவேஜில் எடுத்திருக்கார் தம்பி. அது ஒரு வியாபார தந்திரம். நிச்சயமாக நான் என்ன கேட்டால் இது மலையாளத்துலேயும் நீங்கள் டப் பண்ணிடுங்க. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடன்னு போட்டால் ஒரு 4 லாங்குவேஜ் பிக்சரை உங்களால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் டப் பண்ணிவிட்டு நாளை ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் கண்டென்ட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம். அது தம்பி సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీకు తెలుగు సినిమాలాగా మీకు తమిళ్లో కూడా ఒక చాలా పెద్ద
ఒక ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி ஜாக் டேனியலா, எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சன், ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம், நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும் வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கூப்பிட்டதே அவங்க புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.